எக்ஸலண்டான எஜுகேஷன் சிஸ்டம் கிடைக்கும். எஜுகேஷன் சிஸ்டம் மீன்ஸ் நம்ம வந்து சாதாரண படிக்கிற படிப்பு கிடையாது. இந்த பிசினஸ், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். நேரடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமான்னா, பண்ண முடியாது. மார்க்கெட்டிங் பண்ணவங்க கூட பண்ண முடியுமான்னா, ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனா ஃபுல் ஸ்விங்ல இறங்கி அந்த டெக்னிக்க வந்து பண்ண முடியாது. அதனால இதுல சூப்பரான எஜுகேஷன் சிஸ்டம் கிடைக்கும். இந்த சிஸ்டம்ல லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, சூப்பரா நாம ஏர்ன் பண்ணலாம். நானும் ஆல்ரெடி நான் 5 டிகிரி வாங்கியிருந்தாலும், இந்த பிசினஸ் பத்தின புரிதல் எனக்கு எடுத்த பிறகு தான் வந்து என்னோட எண்ணங்கள மாத்துனேன். என்னோட எண்ணம்ல மாத்துனா தான் நம்ம வந்து அது செயலா வந்து உருப்பெறும். என்ன ஈச் அண்ட் எவரி பெர்சனும் இதுல இருக்க எவ்வளோ பேர் இருக்கீங்க? 65 பேர் இருக்கீங்க. நம்மளோட எண்ணங்கள மாத்துனா மட்டும் தான் நாம யாரு? நாம எங்க இருக்கோம்? நாம இதுல என்ன வொர்க் பண்றோம்? சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இந்த பிசினஸ்ல இருக்கவே வேண்டாம். சும்மா நானும் ஒரு ஆக்சிஸ் இந்தியா பண்றேன். நானும் உள்ள ஒரு மெம்பரா இருக்கேன். நானும் உள்ள வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு யாராவது நம்மளுடைய எண்ணத்த நாம ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணோம்னா, அப்பதான் வந்து நம்மளோட அந்த எண்ணம் தான் செயலா மாறும். ஸோ அதுக்குண்டான கற்றுதல் வந்து எங்க இருக்கு? அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எங்க இருக்குன்னா, நாங்க Zoom மீட்டிங்கோ, இல்ல ஓவரால் வந்து சண்டே மீட்டிங்கோ, இல்ல வெட்னஸ்டே மீட்டிங்கோ அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா தான், நமக்கு மேல இருக்க அப்ளைனர்ஸ் நமக்கு வந்து சூப்பரா எஜுகேட் பண்ணுவாங்க. அந்த எஜுகேஷன் பண்றதுலருந்து நாம அப்சர்வ் பண்ணி நம்மளோட ஆக்டிவிட்டிய சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட மூவ்மெண்ட்ஸ்ல என்னவா இருந்தாலும் சரி, 3ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் சரி, 5ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் சரி, 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, நம்மளோட ஆக்டிவிட்டின்றது நாம நெனச்சு மாத்துனா மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அப்பதான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால சூப்பரான எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. 2வது இந்த பிசினஸ்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உள்ள வந்து ரன் பண்ணும்போது ஜெனரேஷனுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நாம கிரியேட் பண்ணலாம். ஸோ நாம இந்த பிசினஸ் எடுத்து பண்ணும்போது நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் நம்ம பசங்க. பசங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா, அடுத்த ஜெனரேஷனுக்கு அது பசங்க. ஸோ நாம இந்த ஜெனரேஷன ஈஸியா நாம இந்த இதுல ஏர்ன் பண்ற இன்கம அடுத்த ஜெனரேஷனுக்கு ஈஸியா கொண்டு போலாம். ஸோ இன்கம்ன்றது நம்ம எல்லாருமே வந்து அதுக்காக தான் எல்லாருமே ஓடுறாங்க. ஸோ ஆல்ரெடி நேத்து நம்ம டேவிட் சார் சொல்லியிருந்தார் மீட்டிங்ல. ஸோ ரோட்ல போய் பாருங்க. எவ்வளோ கார் போகுது, எவ்வளோ வேன் போகுது, எவ்வளோ டாக்ஸி போகுது, எவ்வளோ ஆட்டோ போகுது. அவங்களெல்லாம் நிறுத்தி கேளுங்க. எதுக்காக ஓடுறீங்க? இவ்வளோ தூரம் எதுக்காக ஓடுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இன்கம் ஏர்ன் பண்றதுக்காக தான் ஓடுறோம் நாங்க. ஸோ எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்துல டிராவல் பண்றாங்க, இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு. இந்த கான்செப்ட் அவங்க எடுத்துக்கினாங்க அப்படின்னு சொன்னா, இதுல ரொம்ப அதாவது ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் இருக்கு. 2 ஒர்க் இருக்கு. ஹார்ட் ஒர்க்ன்றது ரொம்ப நாளைக்கு ஒர்க் பண்ண முடியாது. ஸ்மார்ட் ஒர்க்ன்றது எவ்வளவு நாளைக்கு வேணாலும் ஒர்க் பண்ணலாம். அதுபோல வந்து இதுல ஸ்மார்ட் ஒர்க்கா எடுத்து சூப்பரா பண்ணலாம். 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முக்கியமானது, நாம இந்த பிசினஸ்ல தனியா பண்ண மாட்டோம். யூ ஆர் நாட் அலோன். ஸோ இந்த பிசினஸ தனியா எடுத்து பண்ணாம டீம் ஒர்க்கா தான் எடுத்து பண்ணுவோம். யார் வேணாலும், யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் மீட்டிங் ஹால்ல வரும்போது கூட வந்து இன்ட்ரோ பண்ணும்போது, "சார் இந்த பர்சன் வந்திருக்காரு. புதுசா வந்திருக்கு. நீங்க சொல்லுங்க." அப்படின்னு சொன்னா, ஏன்னா அது ரிலேட்டடான ஒரு பர்சன் இருக்கும்போது சொல்லுவாங்க. ஈவன் ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்க, இன்னொரு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து வராங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள உடனே கனெக்ட் பண்ணோம்னா, அவர் சொன்னார், "சார் நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கேன் சார். நான் ஒரு 2 1/2 லேக்ஸ் எர்ன் பண்றேன். அந்த 2 1/2 லேக்ஸ் எர்ன் பண்ணும்போது, எனக்கு ஃபியூச்சர்ல எவ்வளவு நாள் கன்டினியூவா அந்த மெடிக்கல் ஃபீல்ட் கன்டின்யூ பண்ணுவேனா எனக்கு தெரியாது. அதனால ஃபியூச்சர்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்கம் தேவைப்படுது சார். அப்போ நான் இந்த ஃபீல்ட செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு ஃபியூச்சர் சூப்பரா இருக்கும். நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி அந்த ரிலேட்டட் கனெக்டிவிட்டி பண்ணாங்கன்னா, அப்ப அவரு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவரே ஒர்க் பண்றாரு. அப்ப நாமளும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஒரு டீச்சர் வந்தா டீச்சரோட கனெக்ட் பண்ணணும். ஒரு வந்து வேற எந்த ஃபீல்டுல இருக்காங்களோ ஒரு பிரைவேட் கன்சர்ன் இருந்தா அவங்களோட கனெக்ட் பண்ணணும். பேங்க் சம்பந்தப்பட்டவங்கன்னா அவங்களோட கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். ஸோ இதுல எல்லாருமே பண்றாங்களா? அப்போ பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நேத்தைக்கு பார்த்தேன்னா ஒரு கவர்ன்மென்ட் டீச்சர். நான் ஒரு கவர்ன்மென்ட் செக்டார்ல ஒர்க் பண்றேன். ஆனா அத தாண்டி இந்த பிசினஸ் பண்றதுக்கு எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஒரு 10 பேரோட வாழ்க்கை முறைய மாத்த முடியும். அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் சொல்றாங்க. ஸோ தனியா நம்ம இந்த பிசினஸ் எடுத்து பண்ண மாட்டோம். ஸோ டீம் ஒர்க்கா தான் பண்ணுவோம். சூப்பரா பண்ணலாம் இந்த பிசினஸ டீம் ஒர்க்கா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா அப்சல்யூட்லி இந்த பிசினஸ்ல 0 ரிஸ்க். கம்ப்ளீட் ரிஸ்கே கிடையாது. நாம எவ்வளவு எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த எஃபோர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நமக்கு ரிசல்ட்டா கிடைக்கும். அதனால ரிஸ்க்ன்றது இந்த பிசினஸ்ல சுத்தமா கிடையாது. யாரையும் போய் கெஞ்சணும்.
இந்த பிசினஸ்க்காக அவசியமே கிடையாது. சார் நான் ஒரு அடிஷனல் இன்கம் ஏற்படுத்தக்கூட சூப்பரான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருக்கேன் சார். என் கூட வந்து டிராவல் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட் ரிஸ்க் சார். இதுல நோ இன்வெஸ்ட்மென்ட், நோ பர்ச்சேஸ், நோ டார்கெட், நோ பிரஷர், நோ டென்ஷன். இதெல்லாம் எதுவுமே கிடையாது சார். நீங்க உள்ள ஒரு மெம்பரா வர போறீங்க. மெம்பரா வரதுக்கு உண்டான பொருள் உங்க கையில குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்க பைசா கம்பெனிலே கிடையாது. இந்த பிசினஸ் பண்றதுக்கு கம்பெனி உங்களுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் குடுக்குறாங்க. ஒரு ஐடி நம்பர் குடுக்குறாங்க. அதனால இதுல ரிஸ்க் கிடையாது சார். உள்ள வாங்க. ஈஸியா ஜெயிக்கலாம். 4 பேருக்கு சொல்லப் போறோம். அவ்வளவுதான். நமக்கு ஒரு மேரேஜ்ன்னா ஒரு 350 to 500 மெம்பர்ஸ்க்கு நாம வந்து இன்விடேஷன் குடுப்போம். அதே போல யாருக்கு வேணாலும் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கட்டும். ஒரு பேம்ப்ளெட் போயிட்டு ஏதாவது ஒரு ஜங்ஷன்ல போய் நிறுத்தி இஷ்யூ பண்ணும்போது, எஸ் அடிஷனல் இன்கம் ஏற்படுறதுக்கான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. வாங்க. அப்படின்னு சொல்லும்போது, அது எல்லாரும் நம்ம பேம்ப்ளெட் குடுக்குற எல்லாரும் வாங்குறாங்களா? இல்ல எல்லாரும் வாங்குற எல்லாரும் வராங்களான்னா கிடையாது. ஆனா, அதுல வாங்காதவங்க நோ தேங்க்ஸ் அப்படின்னு போவாங்க. நோ தேங்க்ஸ். ஓகே. சாரி அப்படின்ட்டு போவாங்க. ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 55 டூ சாரி ஒரு 65 டூ 75 இல்ல ஒரு 1,00,000 கிட்ட இன்கம் ஏர்ன் பண்ற ஒரு பெர்சனா இருப்பான். அதனால அதுல ஒரு பிரெஸ்டீஜ் இஷ்யூ பார்த்து சொல்லுவாங்க. ஆனா, அத பத்தி நீங்க கவலையே படக்கூடாது. ஏன்னா, நான் இத பிராக்டிகலா பார்த்துருக்கேன். எங்கேயாவது ஒரு ஜங்ஷன்ல எடுத்து வச்சு நோ தேங்க்ஸ். சாரி. தலையாட்டுவாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பரவால்ல. நான் நினைச்சுப்பேன். பரவால்ல. நோ ப்ராப்ளம். இதுல ஒரு 100 பேர் பாம்ப்ளெட் இஷ்யூ பண்றேன்னா 10 பேர் வந்தா போதும். இல்ல ஒரு ஆள் வந்தா போதும். அந்த ஒரு ஆள வச்சு நான் அந்த பிசினஸ் கொண்டு போறதுக்கு என்னால முடியும். அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதுல ரிஸ்க் கிடையாது. அந்த அளவுக்கு. அதேபோல யூ கேன் ரிட்டயர்மென்ட் ஃபாஸ்ட். இந்த பிசினஸ்ல தான் நாம ரிட்டயர்மென்ட் ஆக முடியும். அதுக்கு காரணம் ரோல் மாடல் யாருன்னா, நம்ம வைஸ் பிரசிடென்ட் சுரேந்தர் இருக்காரு. வேதசக்தி மேடம் இருக்காங்க. அப்புறம் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நம்ம பர்வீன்பாய் மேடம் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் இருக்காரு. எல்லா விபிஸுமே ஆஷா டேவிட் மேடம் இருக்காங்க. ஸோ எல்லா விபிஸுமே பார்த்தீங்கன்னா, இதுல அஸ் ஆஃப் நவ் இப்ப ரிட்டயர்மென்ட் ஃபாஸ்ட். ஏன்னா, அவங்களுக்கு ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, ஒரு பர் வீக்லி வந்து சுரேன் ப்ரோவ தவிர மத்தவங்க எல்லாம் 1,50,000 லேக்ஸ், 2,50,000 லேக்ஸ் எர்ன் பண்றாங்க பர் வீக். அப்போ ஒரு மந்த்க்கு பார்த்தீங்கன்னா, 5 லேக்ஸ் டூ 6 லேக்ஸ் எர்ன் பண்றாங்க. சுரேன் ப்ரோ பார்த்தீங்கன்னா, ஒரு 5,50,000 லேக்ஸ் மேல எர்ன் பண்றாங்க பர் வீக். ஸோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட தேவை அவ்வளோ கிடையாது. அப்ப அதுக்கு அவங்க முன்னாடி ஓடுனாங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரீ ஆயிட்டாங்க. அவங்களுக்கு கீழ இருக்க டீம்ம செட் பண்ணாங்க. ஸோ, அது போல பண்ணும்போது நம்ம இதுல வந்து சூப்பரா ரிட்டயர்மென்ட் ஃபாஸ்ட். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட் 2 டூ 3 இயர்ஸ் இன்னைய நாள் நெனச்சுங்க. இன்னைய நாள்ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைய நாள்ல இருந்து அடுத்த 3 வருஷம். அடுத்த 3 வருஷம் வரும்போது நாம நாம கிளியரா ரிட்டயர்மென்ட் ஆகலாம். நான் மேக்ஸிமம் சொல்றேன். மினிமம் வந்து 1 1/2 இயர்ஸ், 2 இயர்ஸ்லயே ஆகலாம். ஸோ இது தாண்டி பார்த்தீங்கன்னா, இதுல டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீ இவ்வளவு நேரம் வொர்க் பண்ணுங்க. நீங்க இவ்வளவு நேரம் வொர்க் பண்ணுங்க. நாம டிசைட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ட்ரீம் இருக்கு? நமக்கு என்ன கோல் இருக்கு? அந்த கோல நோக்கி நாம போம்போது, நமக்கு டைம நாம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ 2 ஹவர் வொர்க் பண்ணா அதுக்கு உண்டான இன்கம் கிடைக்கும். 4 ஹவர் வொர்க் பண்ணா அதுக்கு உண்டான இன்கம் கிடைக்கும். நமக்கு கண்டிப்பா. கடவுள் நம்ம இந்த பிரபஞ்சத்துல வந்து கடவுள் நம்மள பார்த்துக்கினே இருக்காரு. ஒரு 100 மீட்டர்ஸ் ரேஸ் எடுத்தீங்கன்னா 8 பேர் ஓடுவாங்க. ஆனா ஒருத்தர் தான் வின் பண்ணுவாரு. மத்தவர் 2ண்ட் பிரைஸ், 3rd பிரைஸ் வருவாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு பெரிய டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இருக்கும். அந்த செகண்ட்ல வின் பண்ணுவாங்க. அப்போ நான் எப்பவுமே 2ண்ட் தான் வருவேன்னு நெனச்சா கிடையாது. நம்மளாலயே ஃபர்ஸ்ட் வர முடியும். அந்த 8 பேர்ல 4 பேர் பிராக்டிஸ் பண்ணாத ஆளா இருப்பாங்க. சும்மா ஊர் கௌரவத்துக்காக ஓடுறவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா அவங்களும் திங்க் பண்ணி மாத்திட்டாங்கன்னா, அவங்களுடைய எண்ணங்கள மாத்துனாங்கன்னா, "ஏன் என்னால முடியாதா? நான் என்னாலயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர முடியும்." அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படின்னு சொன்னா, வர முடியும் கண்டிப்பா. ஓகேங்களா? கண்டிப்பா வர முடியும். அப்ப அந்த 8 பேர்ல திரும்ப அடுத்த ரவுண்ட் வரும்போது 3 டைம், 4த் டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவாங்க. ஏன்னா அவங்க லேர்ன் பண்றாங்க. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் 2 செகண்ட்ஸ் என்னால ஃபாஸ்ட்டா வர முடியாதா? 3 செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ் வருதா? வர முடியாது. அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் நாம இந்த பிசினஸ் பண்றதுக்கு நாம நாம டைம எவ்வளவு ஃபிக்ஸ் பண்றோமோ, நமக்கு கோல் என்ன இருக்கு? நம்மளோட ட்ரீம் என்ன இருக்கு? நம்மளோட எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம் இல்லாத ஆளு உலகத்துல ஒரு ஆளும் கிடையாது. எல்லாருக்குமே லேக்ஸ்ல, குரோர்ஸ்ல வச்சிருந்தாலும் அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு அதுக்கு மேல எப்படி டபுள் மடங்கு, ட்ரிபிள் டைம்ஸ் எடுத்து போட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க.
ஸோ ப்ராப்ளம் இல்லாத ஆளு கிடையாது. அதனால இந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷனை நாம எந்த அளவுக்கு வந்து ஒதுக்குறோமோ ஆட்டோமேட்டிக்கா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். அது தாண்டி பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம பவுண்டரி கிடையாது. இந்த பிசினஸ்க்கு பவுண்டரி கிடையாது. எங்க வேணாலும், எப்ப வேணாலும், யார்கிட்ட வேணாலும் பண்றான். எங்க வேணாலும் பண்ணலாம். தமிழ்நாட்டுல தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்தியால தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்ராட்ல கூட போய் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயா மேடம். எடுத்துங்க ஜெயா மேடம் எடுத்துங்க. அப்ராட்ல இருந்து இன்னைக்கு இந்த பிசினஸ் பண்றாங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. அங்க போயிட்டு ஏர்ன் பண்றாங்க. அவங்க அஸ் ஆஃப் நவ் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேருமே வொர்க் பண்றாங்க. அப்ப அந்த பிசினஸ்ல ஏர்ன் பண்றது சோ ஃபியூச்சர் வந்து நமக்கு என்னைக்காவது ஒரு இது பிரைட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏர்ன் பண்றாங்க. அத தாண்டி அப்ராட்ல போய் வொர்க் பண்றவங்க இந்த பிசினஸ் பண்ணவங்கலாம் பண்ண மாட்டாங்க. "ஏய் நான் ஃபாரின்ல வொர்க் பண்றேன். டோன்ட் டச் மீ" அப்படின்னுவாங்க. சில பேர் சும்மா காமெடிக்காக சொல்றேன் நானு. சீரியஸா எடுத்துக்காதீங்க. சோ இது போல சொல்லுவாங்க. "ஏய் நான் என்ன அப்ராட்ல இருந்து வொர்க் பண்ணுது. என்ன பார்த்து நீ இப்படி ஒரு சேலரி" ஆனா இத தாண்டி அப்ராட் இது நம்ம ஜெயா மேடம் பண்றாங்கன்னா அவங்க ஹேட்ஸ் ஆஃப் யூ. அவங்களுக்கு தெரியுது. இத தாண்டி நமக்கு மணி வந்து யாராவது இந்த இருக்கிற ஆள்ல இந்த 68 மெம்பர்ஸ் உள்ள இருக்கு. யார்கிட்டயாவது பணம் வந்தா 10,000 எடுத்துக்கோ, 20,000 எடுத்துக்கோ நான் குடுக்குறேன். எடுத்துக்கோ நீ அப்புறம் குடு 6 மாசம் கழிச்சு குடு, இல்ல 3 மாசம் கழிச்சு குடு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்றாருன்னா, நமக்கு ப்ராப்ளம் இருக்கும். நம்ம வாங்கிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா, அது நம்மள ஊண்டி உறுத்துறது இருந்துகின்னே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இதுல பவுண்டரீஸ் கிடையாது. நம்ம எந்த எல்லைக்கு வேணாலும் போயிட்டு வொர்க் பண்ணலாம். யார்கிட்ட வேணாலும் குடுக்கலாம். பேம்ப்ளெட் குடுக்கும்போது ஆட்டோக்காரர்கிட்ட குடுக்கலாம். மினி வேன் டிரைவர் கிட்ட குடுக்கலாம். கார்ல உள்ள உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு குடுக்கலாம். ரோட்ல போறவங்களுக்கு குடுக்கலாம். பூ விக்கிறவங்களுக்கு குடுக்கலாம். காய்கறி விக்கிறவங்களுக்கு குடுக்கலாம். நமக்கு தெரியாது நம்ம கூட வந்து இந்த பிசினஸ் பண்றதுக்கு யார் வராங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த பிரபஞ்சத்துல நமக்குன்னு உண்டான ஆள் இருக்காங்க. ஒரு மேரேஜ் பண்ண போனா ஒரு வைஃப் அப்படின்றவங்க நமக்கு தெரியாது. எங்கேருந்து வராங்கன்னு. அந்த லாஸ்ட் மினிட் ஆஃப் ரஷ் அப்பொழுது மட்டும் தான் தெரியும். ஸோ அதுபோல யார்கிட்ட வேணாலும் குடுக்கலாம். அந்த பில்டிங் ஆர்க்கிடெக்ட் குடுக்கலாம். யார்கிட்ட வேணாலும் ஸ்கூல் டீச்சர் கையில குடுக்கலாம். எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம். பவுண்டரி கிடையாது. எந்த பவுண்டரில இருக்கீங்க. ஆனா நியரஸ்ட் நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ, அதுலருந்து ஒரு 3 டூ 5 கிலோமீட்டர்ஸ் சரவுண்டிங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாவே, நமக்கு உண்டான ஆள் நமக்கு கிடைச்சிருவாங்க. நமக்கு டிராவல் பண்றதுக்கு அவங்களுக்கு கூட ஈஸியா இருக்கும். அக்ராஸ் லிமிட்ல போய் பண்ணாலும் பண்ணலாம். நம்ம சிடி விஜயலட்சுமி மேடம் பார்த்தீங்கன்னா, காலையில ஃப்ளைட்ல போவாங்க. இங்கேருந்து பெங்களூர்ல போய் பிரசன்டேஷன் குடுத்துட்டு, சாயங்காலம் ஃப்ளைட்ல வந்துட்டு, அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கு மகாபலிபுரம் பார்த்து கார்ல போயிடுவாங்க. கார் எடுத்துட்டு போய் பார்க் பண்ணிட்டு அங்க போயிடுவாங்க. இல்லன்னா திடீர்னு திருச்சிக்கு போவாங்க. திடீர்னு மதுரைக்கு போவாங்க. ஒரு சாதாரண மனுஷன், ஒரு மீனவ குடும்பத்தில பொறந்தவங்க, இன்னைக்கு வந்து கார் வந்து மேம்பாக்கம் ஏர்போர்ட்ல போட்டு, அங்கருந்து திருச்சிக்கோ, இல்ல மதுரைக்கோ ஒரு பிரசன்டேஷனுக்காக போறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட குரோத் எந்த அளவுக்கு போயின்னு இருக்கு. ஸோ நோ பவுண்டரீஸ் இன் த பிசினஸ்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஓவர் ஹெட் சப்போர்ட் வந்து பயங்கரமா இருக்கும். நமக்கு மேல இருக்கவங்க சப்போர்ட். எல்லாம் சிம்பிளா இருப்பாங்க. நம்மள்கிட்ட இருக்க விபிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஆளுங்க. உங்களுக்கே தெரியும். லாக்ஸ்ல எர்ன் பண்றாங்க. இப்போ துபாய் போயிட்டு வந்தாங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி தாய்லாந்து போயிட்டு வந்தாங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி மலேசியா போயிட்டு வந்தாங்க. ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. எப்படி என்ஜாய் பண்றாங்க? பணம் அவங்க கையில நமக்கு தேவைக்கு மேல பணம் இருந்து, அதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர செட் பண்ணதுனால தான் வந்து இன்னைக்கு வந்து எர்ன் பண்றாங்க. ஸோ அவங்கலாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்களா? ஆமா, கண்டிப்பா பண்றாங்க. பெரிய லெவலுக்கு நேத்து டேவிட் சார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மீட்டிங் ஹால்ல பெரிய லெவலுக்கு வந்து இம்பாக்ட் குடுத்தாரு. அவரோட ஸ்பீச்ச 4 டைம் கேட்டாங்கன்னா, 5வது டைம் எல்லாமே மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு குடுத்தாரு. ஒரு விபி. அவர் வீட்ல உட்கார்ந்திருக்கலாம். ஆனா ஏன் நான் வளர்ந்தேன். எதனால வளர்ந்தேன்? இந்த பிசினஸ் எடுத்து வளர்ந்தேன். இந்த பிசினஸ் எடுத்து எல்லாருக்கும் டெவலப் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். என்ன போல எல்லாரும் விபி ஆகணும். சுரேந்தர் சார், என்ன போல நீ விபி ஆகு. 5 பேர விபி ஆக்கியிருக்கார். இன்னும் நெறைய பேர விபி ஆக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கார். அதே போல விபி நெறைய பேர் நான் சிடியா இருந்து விபி ஆனேன். அதே போல அவங்க சிடி ஆக்குறது. அதே போல சிடி, டிஎல் ஆக்குறதுக்கு. அதே போல ஈச் அண்ட் எவரி பெர்சனும். இது எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்கும். ஈவன் நான் வரேன் குரோம்பேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொன்னா, உடனே அந்த இடத்துல ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா, தாராளமா எடுத்துக்கலாம். நம்ம தான் பண்ணுவோம். நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். எல்லாருமே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வேல்யூபிளா நமக்கு ஓவர் ஹெட் சப்போர்ட்ஸ் வந்து பயங்கரமா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு குவாலிஃபிகேஷன் நமக்குன்னு எந்த குவாலிஃபிகேஷன் தேவையே கிடையாது. நேத்து ஒருத்தவங்க எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா போஸ்டிங் ஏறுறாங்க, ஸ்டேஜ் ஏறுறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். இத சொல்றதுக்கு கூட ஒரு கட்ஸ் வேணும் நமக்கு. நம்ம சொல்ல மாட்டோம். பிரெஸ்டீஜ் நமக்கு. நம்ம ரியாலிட்டிய சொல்லணும் அவ்வளவுதான். நான் போயிட்டு யார்கிட்டயா பிட் நோட்டீஸ் குடுக்கும்போது நான் எம்ஏ, எம்பில் படிச்சிருக்கேனா கிடையாது. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு அடிஷனல் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு சூப்பரான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எடுத்துங்க வாங்க. கால் பண்ணுங்க. அப்பாயின்ட்மென்ட் குடுங்க. நான் பேசுறேன். வாங்க. இல்லன்னா எங்க ஆஃபீஸ்க்கு வாங்க. ஹெட் ஆஃபீஸ் வாங்க. லைவ்வா பாருங்க.
நீங்க டிசைட் பண்ணுங்க. இது குவாலிஃபிகேஷன் நாட் ரெக்வயர்ட். என்ன வேணாலும் இருக்கலாம். 2 வருஷமா ஆச்சு. 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்காங்களா, நேத்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கம்ப்ளீட் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்களுக்கு விஷ் பண்ணேன். எப்பவுமே விஷ் பண்ணுவாங்க. நேத்து ஸ்பெஷலா விஷ் பண்ணேன். சூப்பர்மா, அடுத்தது சிஇடி முடிச்சிருங்க. அவ்வளவுதான். நம்மளுடைய எண்ணம் தான் செயலா மாறும். ஸோ உண்மையிலேயே பார்க்க போனா ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கிறது. ஏன்னா, நம்ம எதுவும் சேல்ஸ் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. நமக்குன்னு மந்த்லி டார்கெட்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ் எடுத்தா நம்மளால சக்சஸ்ஃபுல்லி பண்ணா 100% சக்சஸ் பண்ண முடியும். இது ஒரு வின் வின் இண்டஸ்ட்ரி. 100% சக்சஸ்ஃபுல். ஏன்னா, அது சக்சஸ் பண்றதுக்கு டிசைட் பண்ற ஆள் யாரு அப்படின்னு சொன்னா, நாம தான். இந்த சக்சஸ் கொண்டு போறதுக்கு இது யாரு முக்கியமான பர்சன் அப்படின்னா, நாம தான். சும்மா நாம உள்ள வந்துட்டு நாம கடமைக்கு ஓகே நான் ஆக்சிஸ் இந்தியால இருக்கேன்பா, நான் ஆக்சிஸ் இந்தியால இருக்கேன்னா கிடையாது. நான் எடுத்தப்ப 9 மணிக்கு எடுப்பேன். எனக்கு என்னோட இதுல குரூப்ல யார் யார் இருக்கீங்கன்னு தெரியாது எனக்கு. ஸோ நான் சக்சஸ் சிடி, இடி டீம்ல வந்து நெறைய டைம்ல நான் ஷேர் பண்ணுவேன். நான் எங்க இருக்கேன்? என்ன ஃபீல்ட் ஒர்க் பண்றேன்? எந்த ஏரியால இருக்கேன்? டக்கு டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பேன். டீமுக்கு போனா அந்த டீமாட்ட சொல்லிடுவேன். ஃபோட்டோ எடுத்து சக்சஸ் இடிசில போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நெறைய பேருக்கு ரீச் ஆகும் அது அப்படின்னு. அதுபோல வந்து இது வந்து சூப்பரான ஒரு வின் வின் கான்செப்ட். இந்த கான்செப்ட் ஒண்ணு தான். ஆனா இன்கம் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் லெவல்ல ஏர்ன் பண்ற அளவுக்கு உண்டான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம். இன்னைக்கு லெவலுக்கு நேத்துக்கு ஒருத்தர்ட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, "சார் நான் ஒரு அடிஷனல் இன்கம் பண்றேன். நான் வந்து பிசியோதெரபி, நான் ஆல்ரெடி கிளினிக் வச்சிருக்கேன் சார். ஆல்ரெடி ரியல் எஸ்டேட் பண்றேன் சார். ஆல்ரெடி வந்து கார் சேல்ஸ் பண்றேன் சார்." ஓகே எனிவே சார். அவ்வளவுதான் போதுமா? இந்த 3த்துக்கு வின் பண்ணா அந்த பணம் உங்களுக்கு போதுமா சார்? நீங்க இன்னைக்கு மாருதி ஸ்விஃப்ட்ல போறீங்க. நாளைக்கு நீங்க உங்களுக்கு பணம் ஜாஸ்தியா வந்தா நீங்க அ பிஎம்டபிள்யூல போணும்னு திங்க் பண்ண மாட்டீங்களா? ஆமாண்ணா. அப்ப உங்களுக்கு பணம் தேவைப்படுது. அந்த பணம் இப்ப நீங்க இந்த பண்ற 3 பிசினஸ்ல கிடைச்சிருமா சார்? கிடைக்காது. ஓகே நான் எனக்கு டைம் வேணும் சார். ஓகே எடுத்துங்க. ஆனா இந்த பிசினஸ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரீச் பண்ணுங்க. நான் அவரோட விடல. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி குடுங்க. உங்களால ஒரு 10 பேரோட வாழ்க்கை முறை மாறுது அப்படின்னு சொன்னா, நீங்க அவங்கள எனக்கு உங்களுக்கு ஒரு ஆளுக்கு தான் பணம் தேவை கிடையாது. ஆனா உங்களுக்கு உங்கள சுத்தி இருக்க ஒரு 10 பேருக்கு பணம் தேவைப்படும். அவங்களுக்கு எல்லாருக்கும் உங்க கிட்ட நீங்க சம்பாரிக்கிற பணத்த குடுக்க முடியுமான்னா, குடுக்க முடியாது. அவங்கள ஒரு சக்சஸ்ஃபுல்லா பெர்சனா மாத்துங்க. அவங்கள எனக்கு ரெஃபர் பண்ணுங்க. நான் உங்கள சம்பாதிக்க வைக்கிறேன். அவங்கள நான் வின் பண்ண வைக்கிறேன் இந்த பிசினஸ் மூலம். அதுக்கப்புறம் நீங்க மேல வாங்க. உங்களுக்கு ஒரு அடிஷனல் இன்கம் மேம்படுறதுக்கு உண்டான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு அவரு ஓகே சொன்னாரு. வேணான்னு சொன்ன அந்த பெர்சன் ஓகே சொன்னாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, நாம பேசுற விதம் தான் இருக்கு. நாம பேசுற விதம் தான் இருக்கு. யார்கிட்டயுமே போய் டைரக்ட்டா எடுத்த உடனே நம்மளோட பேம்ப்ளெட்ட எடுத்து வச்சு காட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் உங்கள செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிக்கணும். உங்கள செல்ஃபா இன்ட்ரோ பண்ணதுக்கு அப்புறம் அவங்க யாரு, என்ன பண்றாங்க, டீட்டெயில்ஸ், ஃபேமிலி சரவுண்டிங்ஸ் எல்லாமே கேட்கணும். அவங்களுக்கு கேட்கும்போதே அவங்களுக்கு இன்கம் என்ன இருக்குன்றது தெரியும். ஸோ அவங்கள இந்த இந்த பிசினஸ்ல எப்படி கொண்டு வந்தா ஜெயிக்க வருவாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நம்மள ப்ரொஃபைல் குடுக்கணும் கம்பெனியோட ப்ரொஃபைல். அதுக்கப்புறம் வந்து பிளானே குடுக்க வேணாம். ப்ராடக்ட் என்ன இருக்கு அப்படின்ற அந்த விஷயத்த குடுக்கணும். இவ்வளவுதான். இந்த விஷயத்த குடுக்கும்போதே அவங்க வந்து ஓரளவுக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டு, அவங்களே 2, 3 கொஸ்டின் கேட்கணும். உங்களுக்குன்னு எவ்வளவு பணம் தேவைப்படுது? உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தா உங்க ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும். அது நீங்க செய்யற வொர்க்ல அது சார்ட் அவுட் ஆகுமா? இல்லையா? எங்க கூட வந்து வாங்க. வந்து டிராவல் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு மெம்பர் எடுத்துங்க. பொருள வாங்க. வந்து டிராவல் பண்ணி பாருங்க. டிராவல் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட இது தெரியும். லேர்ன் பண்ணுங்க. 1 ஆர் 2 வீக்ஸ் லேர்ன் பண்ணுங்க. புடிச்சிருந்தா எடுத்துங்க. பிடிக்கலன்னா நோ ப்ராப்ளம். டைரக்ட்டா அடிங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும். என்னடா இந்த அளவுக்கு அடிச்சு பேசுறாரு இவரு. அப்ப இதுல ஏதோ இருக்கு. நான் இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிருக்கேன். உங்களோட ப்ரூஃப் காட்டுங்க. இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிருக்கேன். எனக்கு இவ்வளவு இன்கம் வந்திருக்கு. இவ்வளவுதான் டீம். இதுல முக்கியமான இருக்கிற விஷயமே இதுதான் பிசினஸ். இந்த பிசினஸ்ல நானும் வந்து உங்கள போல தான் நானும் எடுக்கும்போது இந்த பிசினஸ் எனக்கு குடுக்கும்போது நான் எடுக்கல. இல்லன்னா நான் இன்னைக்கு கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட்டா இருந்திருப்பேன். எனக்கு குடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு தான் குடுத்தாங்க. வைஸ் பிரசிடென்ட் வேல்சக்தி மேடம். நான் எடுக்கல. அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அடுத்தடுத்த ஆளுக்கு போச்சு. சோ அதனால பாத்துங்க. ஆப்பர்ச்சுனிட்டி புதுசா யாராவது வந்திருந்தீங்கன்னா, இதுல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இமிடியேட்டா எடுத்து லாக் பண்ணுங்க. லாக் பண்ணிட்டு அடுத்து நான் என்ன பண்ணணும்? ஒரு ஐடி போடுங்க. உள்ள வாங்க.
உள்ள பாருங்க, என்ன இருக்குன்னு அப்சர்வ் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க அப்ளைனர் கேளுங்க. ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஸ்டெப் சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல. நமக்கு தெரிஞ்சவங்க நம்மள சுத்தி தான் இருக்காங்க. நமக்கு இந்த டீமுக்குள்ள நம்ம கூட வந்து வொர்க் பண்றவங்க நம்மள சுத்தி தான் இருக்காங்க. இன் அண்ட் அரவுண்ட் ஒரு 5 கிலோமீட்டர் சரவுண்டிங்ல இருப்பாங்க. அவ்வளவுதான். சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எடுத்துங்க. யாரும் தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. இன்னிலிருந்து இதுல யாராவது அப்படி லெதார்ஜிக்கா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிசினஸ இன்னிலிருந்து கிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னிலிருந்து கிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பேம்ப்ளெட் ரெடி பண்ணீங்க. உங்களுக்குன்னு ஒரு 2000 பேம்ப்ளெட் ரெடி பண்ணீங்க. 2000 பேம்ப்ளெட் முடியறதுக்குள்ள, இஷ்யூ பண்ணி முடியறதுக்குள்ள நான் வந்து சிடி ஆகணும், நான் வந்து இடி ஆகணும், நான் வந்து டிஎல் ஆகணும், நான் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்க. யாராவது ஒருத்தரோட கைடு எடுத்துங்க. உங்களுக்கு குளோஸ்ல இருக்கவங்க சொல்றாங்க, நீங்க அவங்க பேச்சு நீங்க கேட்க மாட்டீங்களா? வேற ஒரு பெர்சன் செலக்ட் பண்ணீங்க. அந்த பெர்சனோட கைடன்ஸ் எடுத்துங்க. ஏன்னா நமக்கு வெரி குளோஸா யார் இருக்காங்களோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னே, "ஓடா, ஏய் அவங்க ஒரு வேலையே கிடையாது" அப்படின்ட்டு போவாங்க. ஆனா மெம்பரா இருப்பாங்க. ஆனா எடுத்துக்க மாட்டாங்க. அதனுடைய வலி அப்ப தெரியாது. அவங்க துபாய் போகும்போதோ, மலேசியா போகும்போது, இப்ப தாய்லாந்து டூர் போகும்போது தெரியும். எனக்கு இப்ப வலிக்குது. மலேசியா போகும்போது நான் போல. தாய்லாந்து போகும்போது போணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா ஃப்ளெட்ஜ் எடுத்து வொர்க் பண்ணியிருக்கேன். எல்லாரும் போறாங்க. நான் மட்டும் ஏன் இங்க உட்கார்ந்திருக்கணும்? நானும் ஏர்ன் பண்றேன். நானும் போறேன். அவ்வளவுதான். இதுதான் வின் வின் கான்செப்ட். ஸோ தேங்க் யூ சோ மச் டீம். உண்மையிலேயே எவ்வளவு நேரம் என்னோட இது கேட்டதுக்கு. ஒன்ஸ் ஆஃப் ஆல் தேங்க் யூ சோ மச் டு அயன் லேடி வேல்சக்தி மேடம் அண்ட் லேடி சூப்பர் ஸ்டார் மரீன் பாபு மேடம் அண்ட் ஹானரபிள் மலர்விழி மேடம். இதுல உள்ள 4 சிடி இருக்கீங்க. அவங்களுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கான செஷன் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார். டீம் இன்னைக்கான செஷன் எப்படி இருக்கு ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். லீடர்ஸ் எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டு சாரை வந்து தேங்க் பண்ணிடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். சார் குட் மார்னிங் சார். ஆதிகேசவன் சார் ஒரே ஒரு மைண்ட் கோல். ஓகே. தேங்க்யூ சோ மச் ஆதிகேசவன் சார். நீங்க ஆதிகேசவன் சார் ஒரு 3 பேருக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு. ஏன்னா உங்ககிட்ட ஏதாவது டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா சார்? ஓகே. லீடர்ஸ் நீங்க வந்து ஃபீல்டுல ஃபேஸ் பண்ணிக்கூடிய ப்ராப்ளம் அண்ட் என்ன டவுட் இருக்குதோ சார் கிட்ட நீங்க கேட்டு கிளாரிட்டி வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம பிசினஸே வந்து பேசுற பிசினஸ் தான். சார் இவ்வளவு நேரம் வந்து எப்படி இன்வைட் பண்ணணும், எப்படி பிரசன்டேஷன் பண்ணா எப்படி க்ளோசிங் ஆகும், எப்படி டிலே ஆறதுனால அவர் எவ்வளவு விஷயத்த மிஸ் பண்ணன்ற நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்க அதை எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிருப்பீங்க. நீங்க வந்து ஃபீல்டுக்கு போகும்போது உங்களுக்கான டவுட்ஸ் என்னெல்லாம் வருது, இல்ல இன்னும் என்ன ஒரு கிளாரிட்டி தேவைப்படுதோ நீங்க சார் கிட்ட கேட்டுக்கலாம். 3 நபர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு 3 கொஸ்டின்ஸை நீங்க கேட்கலாம். முதல் 3 நபர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புன்றது ஒரு முறை கிடைக்கும். உங்களுக்கு ஃபீல்டுல நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸை கேட்கக்கூடிய 3 நபர்கள் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. சார் வந்து விளக்கமான ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு 2 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நிறைய நாலேஜ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. உங்களோட டவுட்ஸும் நீங்க இந்த இடத்துல கிளியர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நபருக்கு தான் வந்து இந்த வாய்ப்பு தேவைப்படுது. அமைச்ச 2 நபர்கள் இன்னும் 2 நபர்கள் இந்த வாய்ப்பு இருக்குது. நேற்றுக்கு ஜாயின் பண்ண நபரா இருந்தாலும் நீங்க ஃபீல்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க சார் கிட்ட கேட்டு கிளாரிட்டி பண்ணிக்கலாம். 2 நபர்கள், இன்னும் ஒரு நபருக்கு தான் இந்த வாய்ப்பு இருக்குது. யார் அந்த கோடீஸ்வரன் கோடீஸ்வரி? நமக்கான நாலேஜ் இங்க எடுத்துக்கும் போது மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல வந்து சக்சஸ் பண்ண முடியும். இன்னும் ஒரு நபருக்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்குமே எந்த டவுட்டும் இல்லை. ஃபீல்டுல வந்து கிளியரா நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே. 2 பேர் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து சார் கிட்ட உங்களுடைய கொஸ்டின்ஸோ டவுட்டோ எது இருந்தாலும் நீங்க கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். எங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ லீடர். பிரியா மேம் நீங்க கேட்கலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். சூப்பரா வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லி கொடுத்துருக்கீங்க. உண்மையாவே ரிஜெக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சோர்ந்து போயிடுறோம். அந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா நாங்க போய் பேசுறோம், எல்லாரும் வந்து வசதியாவே இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க எங்க கிட்ட. நாங்க எப்படி எங்களை வந்து அவாய்ட் பண்ணலான்ற மாதிரிதான் அவங்க ஃபேஸே இருக்கு. அப்ப எங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னா கூட என்னதான் சூப்பரா கிளியரா பிரசன்டேஷன் கொடுத்தா கூட திருப்பி வந்து ஃபாலோ பண்ணும் போது அவங்க வரதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் வர மாட்டாங்க.
என்ன செய்யுது புரியல சார். எஸ் மேடம். நீங்க இப்ப இதே போலதான் வசதியா இருக்காப்புல பில்டப் கொடுத்துறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? உண்மையிலேயே அது அப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ இதுல அவங்களுக்கு வந்து சில நேரத்துல கிளாரிட்டி இருந்திருக்காது. அது நம்ம பிரசன்டேஷன் கொடுக்குற விதத்துல இருக்கு. அதை தாண்டி வந்து நாம சாரி பிரசன்டேஷன் கொடுத்துட்டு அவங்கள வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்றா போல அவங்க கிட்ட பேசக்கூடாது. அந்த பர்சன் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி இன்னைக்கே ஐடி போடுங்க அப்படின்ற போல பேசக்கூடாது. ஸோ இந்த பிஸ்னஸை கொடுத்துட்டு ஒரு சூப்பரான ஒரு அடிஷனல் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுப்பா. நான் இன்னைக்கு இவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்றேன். அந்த ப்ரூஃப் மட்டும் காமிச்சா போதும். ஸோ ஏன் கூட இவ்வளவு டீம் இருக்காங்க. அந்த டீமோட நீங்க வரும்போது நீங்க வந்து சூப்பரா இன்கம் ஏர்ன் பண்ணலாம். இன்னொன்னு வந்து க்ளோசிங் டேட் இருக்குதா அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து 5-6 பேர் உள்ள வராங்கப்பா. வரலன்னா கூட நீங்க ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும். ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் வராங்க. நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா அந்த ப்ரியாரிட்டி நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ குரூப்ல ஆட் பண்றேன். குரூப் ஆக்டிவிட்டியை பாருங்க. ஃபர்ஸ்ட் குரூப் ஆக்டிவிட்டி பாருங்க. இந்த பிசினஸ்ல நீங்க லேடியா இருக்கிறதுனால இந்த பிசினஸ்ல 70% லேடிஸ் இருக்காங்க. பக்கா சேஃபான ஒரு பிசினஸ். ஸோ ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அப்ப சொல்லும் போது அவங்க சொல்றாங்க எனக்கு பணமே இல்லை. எல்லாரும் என்கிட்ட கூட தான்ப்பா பணம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்போன் கையில வச்சிருக்கோம். நம்ம திருப்பி கவுத்த போல கீழே விழுந்து போச்சு. தெரியாம விழுந்து போச்சுன்னா அதுக்கு ஒரு 3500 rupees நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் அந்த டிஸ்பிளே மாத்துறதுக்கு. அப்ப அதுக்கு எங்கேருந்து வரும் பணம்? நம்ம கடன் வாங்குவோம் இல்லையா? எல்லார்கிட்டையும் கடன் வாங்குவோம் இல்லையா? நம்மகிட்ட வீட்டுல இருந்து கொடுக்கலாம், வெளியில இருந்து கடன் வாங்குவோம் இல்லையா? அது போல இந்த பிசினஸுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி 2 பேர் 3 பேர்கிட்ட வாங்கி இதுல உள்ள வாங்கி ஜெயிக்க முடியும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னா அதுக்கு உண்டான பொருளை கொடுக்குறோம், நீங்க வாங்கிட்டு போங்க. நான் குரூப்ல ஆட் பண்றேன், குரூப் ஆக்டிவிட்டி பாருங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அவங்கள குரூப்ல ஆட் பண்றதும் இல்லாம அவங்களுக்கு தனியா 2-3 வந்து வீடியோஸ் வந்து தனியா நீங்க அவங்களுக்கு பேக்கேஜ் இருக்கிற பேக்கேஜ் பிளஸ் வந்து நாப்கினோட அந்த வீடியோ இல்ல வந்து நம்ம விபி பரவீன் பாய் பேசின ஏதாவது ஒரு மாஸ் ஸ்பீச், ஒரு 1000 பேர் மத்தியில பேசின ஸ்பீச், இல்ல வேற ஏதாவது ஒரு விபி பேசின ஸ்பீச், இல்ல நம்ம சுரேந்தர் ப்ரோ பேசின ஸ்பீச், இல்ல நம்ம சிடி உள்ள இருக்க சிடிஏ அவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள பேசின இந்த இதுல இல்லாத சம்பந்தம் இல்லாத ஆளுங்க பேசின அந்த ஸ்பீச்சை வந்து அவங்களுக்கு வீடியோவை போட்டுட்டு அவங்க பாக்குறாங்களான்னு மட்டும் நீங்க பாருங்க. அவங்க பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மார்க். அப்போ அவங்கள கேட்கல வீடியோ பார்த்துருக்கீங்க, சூப்பரா இருக்கு, வீடியோ பார்த்தீங்களான்னு கேளுங்க. பார்த்துருப்பீங்கன்னு சொல்ல வேணா, பார்த்தீங்களான்னு கேளுங்க. எப்படி இருந்தது? ஒரு சீக்ரெட் இன்னைக்கு எடுத்துங்க. அந்த சீக்ரெட் வீடியோல பாத்தீங்கல்ல, அவன் 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 நினைச்சான் என்னால முடியும், ஐ கேன் வாக் அப்படின்னு நினைச்சான் இல்லையா? அவன் நடக்கணும்னு நினைச்சான். அவன் தான் நினைச்சான், அவன் நடந்துட்டான். அதேதான் ஒரு கேன்சர் வந்த பேஷண்ட் வந்து நான் கேன்சர் வந்துட்டேன், நான் இருக்க மாட்டேன், நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க செத்து போயிடுவாங்க. ஆனா நான் என்னால முடியும், நான் கியூர் ஆயிடுவேன், என்னால கியூர் ஆகி வெளியில வந்து சமுதாயத்துல நடமாட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நடிகை கௌதமி, ஃபார் எக்ஸாம்பிள் மனிஷா கொய்ராலா நடிகை, இவங்க எல்லாம் இருந்தாங்க. எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆனாங்க, இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங், இவங்க எல்லாம் இருக்காங்க. அதனால வந்து நீங்க அவங்க பின்னாடி போக வேண்டாம். ஒரு டைம் கொடுத்தீங்களா, ஒரு டைம் 1 or 2 times ஃபாலோ பண்ணீங்களா, அடுத்த அவங்க வரலையா, அடுத்த தேர்ஸ்டே ஃபாலோ பண்ணுங்க. அவங்க வீடியோ பாக்குறாங்களா, அவங்க உள்ள இருக்காங்களா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா விசாரிங்க, அவ்வளவுதான். ஹாய் 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 எப்படி இருக்கீங்கம்மா, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா? ஜஸ்ட் இந்த பக்கம் உங்களுக்கு கால் ஃப்ரெண்டோட கால் பண்ணினே அடுத்த நம்பர் உங்க நம்பர் வந்து அவங்க ஞாபகம் வந்து திடீர்னு கால் பண்ணுன்னு தோணும். சூப்பர் சூப்பர். அப்ப 2-3 டைம் விசாரிச்சுட்டு அவங்க நினைப்பாங்க, என்னடா நம்மள விசாரிச்சுக்கினே இருக்காங்க. ஸோ பரவாயில்ல, இது ஏதோ இருக்கு, நல்ல விஷயம் ஏதோ நம்மளுக்கு கத்துக் கொடுக்க போறேன் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களே உள்ள வருவாங்க. ஓகேங்களாம்மா? எஸ் சார். தேங்க்யூ சார். ஓகே, நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். நான் சிடி சிம்லா மேம் டீம்ல இருந்து விருதா பேசுறேன் சார். சார் எஸ் மேடம். நம்ம ஃபீல்ட் ஒர்க் போயிட்டு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வரோம். கால் பண்றாங்க, நிறைய கான்டாக்ட் வருது விசிட்டிங். ஆனா வந்து கால் பண்றாங்க, இந்த மாதிரி என்ன ஜாப்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மேம் இந்த மாதிரி ஐநாவரத்துல ஆபீஸ் இருக்கு, நீங்க நேர்ல வந்தீங்கன்னா டீடைல்ஸ் சொல்லுவாங்க சொல்றோம். ஆனா சார் வரேன்றாங்க, ரெண்டாவது அவங்க வர மாட்டாங்க, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க சார். இந்த எஸ் மாதிரி எஸ் எஸ். ஓகே ஓகே. இந்த விஷயம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கால்ஸ் வருது. ஆனா அவங்க ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு வர மாட்டாங்க. மறுபடியும் நம்ம கால் பண்ணாக்கா அவங்க எடுக்க மாட்டாங்க. ஆமா, எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள என்ன பண்ணுங்க, நீங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்கள பேசும்போது என்ன பண்ணுங்க, நான் ஒரு குரூப்ல உங்களுக்கு ஆட் பண்றேன், குரூப் ஆக்டிவிட்டி பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வேற நம்பர் இருந்து ட்ராக் பண்ணுங்க, வேற நம்பர் இருந்து ட்ராக் பண்ணுங்க.
மேக்சிமம் பர்சன்ஸ் வரன்னு தான் சொல்லுவாங்க, வரமாட்டாங்க. ஆனா வரேன்னு சொல்றவங்க வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மள அவங்கள பிசினஸ் லைன்ல உள்ள இருந்து கொண்டு போகலாம். ஆனா அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதுல அவங்கள வந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி அவங்களுக்கு புரிதல் எது ஒருத்தருமே வந்து நீங்க இப்ப இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கட்டிருக்க சாரி ஒரு சாரி சூப்பரா இருக்குன்னு வச்சுங்களேன். உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்க, வாவ் சூப்பரா இருக்கு சாரி எப்படி எங்க வாங்குன சொல்லு நானும் அதே போல வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிசினஸ வந்து நீங்க ஒரு பர்சன்ட்ட கார்டு குடுக்குறீங்க. அவங்க நம்பர் உங்களாண்ட இருக்குன்னா, அவங்களுக்கு நியரஸ்ட்ல உங்க ஃப்ரெண்ட் யார் இருக்காங்க? நீங்களே பேச வேண்டாம். அவங்களுக்கு நியரஸ்ட்ல உங்க ஃப்ரெண்ட் கிட்ட குடுத்து இந்த பிசினஸ் ஒரு 4 பேர்கிட்ட குடுங்க அந்த நம்பர. 4 பேர்கிட்ட குடுத்து நீங்க புரிய வைங்க அவங்களுக்கு. நான் ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருக்காங்க. என் ஃப்ரெண்ட் சூப்பரா இருக்கு. நானும் அதுல உள்ள வந்திருக்கேன். உங்கள அவங்க கான்டாக்ட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துங்க. மிஸ் பண்ணாதீங்க. நமக்கு பணத்தோட தேவை நெறைய இருக்கு. உலகத்துல பணத்தோட தேவை இல்லாத ஆள் யாருமே கிடையாது. நெறைய இருக்கு. சோ அப்படி அந்த பர்சன்ட்ட பேசுங்க. அவங்க பேசி முடிச்ச பிறகு பேசிட்டாங்களான்னு கேளுங்க. கேட்டு முடிச்ச பிறகு இன்னொரு பர்சன்ட்ட குடுங்க. ஒரு 2 ஹவர் காலையில இவங்க பேசுறாங்கன்னா, மத்தியானமோ இல்ல சாயங்காலமோ குடுத்து அப்ப சொல்லுவாங்க, ஒரு அடிஷன் ஏர்ன் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி என் ஃப்ரெண்ட் உங்களாண்ட குடுத்தாங்களாமே! சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிப்பா எடுத்துக்கோ. நாங்களும் இருக்கோம் அதுல. வாப்பா சப்போர்ட் பண்றேன் நானு. கேஷுவலா பேசணும் அவங்களாண்ட. நீங்க பேசக்கூடாது. நீங்க பேசி ரெஸ்பான்ஸ் குடுக்கணும்னா, நம்பர அடுத்த ஆள்கிட்ட மாத்திக்கணும். இதுல எவ்வளவு பேர் இருக்கோம்? நம்ம 69, 67 பேர் இருக்கோம். இப்ப அஸ் ஆஃப் நவ் 69 பேர்லருந்து 67 பேர் இருக்கோம். அந்த நம்பர வந்து சாரி. அந்த நம்பர வந்து அடுத்த ஆள்கிட்ட நீங்க மாத்திக்கணும். மாத்தி பேச சொல்லணும். ஒரு 4 பேர்கிட்ட குடுக்கணும். அப்புறம் அவங்களாண்ட கேட்கணும். என்ன சொன்னாங்க? ஃபீட்பேக் என்ன சொன்னாங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள உள்ள கொண்டு வரணும். கொண்டு வரலாம் ஈஸியா. இப்படி கொண்டு வரலாம் ஈஸியா. நீங்களே பேசுனீங்கன்னா, உங்க நம்பர பிளாக்ல போட்டுருவாங்க. நீங்க அதுக்கு பதில் குரூப்ல ஆட் பண்ணி வீடியோ வந்து போடலாம். அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வந்து குரூப்ல ஆட் சரிப்பா, நோ ப்ராப்ளம். நீங்க வேணான்ட்டீங்களா? நான் குரூப்ல ஆட் பண்றேன்ப்பா. எங்க குரூப் ஆக்டிவிட்டிய பாருங்க நீங்க. புடிச்சிருந்தா வாங்கப்பா. நோ ப்ராப்ளம். பணம் சம்பாதிக்கிறது நாம ஏம்மா கெஞ்சணும்? கெஞ்சணும்னு அவசியமே கிடையாது. 10 பேர் வாழ்க்கை முறைய மாறுச்சுன்னா, உங்களுக்கு புகழ், புண்ணியம் கிடைக்கும். பணமும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும், புண்ணியமும் கிடைக்கும். ஸ்டேஜ்ல ஏத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, நான் இவங்க மூலியமா வந்தேன். இவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. உண்மையிலேயே கடவுள் அவங்க தான். வாழும் கடவுள். நம்ம யாரும் சொல்றோம் வாழும் கடவுள் நமக்கு. நம்ம போய் கடவுள் ரொம்ப கும்பிடுவோம்னா, கொஞ்சம் தான் கும்பிடுவோம். அதுக்கப்புறம் யார கும்பிடுவோம்? சோ நமக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தவங்க. ஓகேங்களா? இப்ப என்னைய எடுத்துங்களேன். நான் ஏற்கனவே வேலைசேத்தி மேடம் இந்த பிசினஸ் என்கிட்ட குடுத்தாங்க. நான் கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் ரா மெட்டீரியல் இஷ்யூரன்ஸ். டை கட்டி வொர்க் பண்ணுவேன். ஒரு ஷிஃப்ட் இன்சார்ஜ் நானு. ஆனா வந்து வேலைசக்தி மேடம் வந்து டெக்னீஷியனா இருந்தாங்க. ஈகோ கிளாஷ் ஆச்சு. முதல்ல நான் எடுக்கல. சோ அதுக்கப்புறம் என் கூட வொர்க் பண்ற என்னோட கொலீக் வந்து சொன்னா, "என்னடா இது போல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க குடுத்தாம எடுக்கலையா?" "சரிடா ஓகே நான் ஜாயின் பண்ணிட்டேன். நீ வாடா" அப்படின்னு கூப்பிட்டா நான் போனேன். ஆக்சுவலா இதான் ரியாலிட்டியே. அவங்க என்கிட்ட குடுக்கும்போது எடுக்கல. ஈகோ கிளாஷ் ஆச்சு. அவங்க சொல்லி நாம என்ன கேட்கறது? அப்படின்னு. அப்புறம் என்னோட கொலீக் என்னோட குடுத்தான். அவங்க கூட ஜாயின் பண்ணேன். அவனுக்கே ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் வேலைசக்தி மேடம் அவரும் அவன் வந்து வேலைசக்தி மேடம் டீம்ல தான் ஜாயின் பண்ணான். அவன் எடுத்துட்டு போய் நேரா அங்க உட்கார வச்சான். சரியா போச்சுங்களா? இவ்வளவுதான். அப்ப நான் இன்னைக்கு வேலைசக்தி மேடம் கண்ட்ரோல் தான் இன்னைக்கு 3.5 இயர்ஸா இருக்கேன். என்னோட குரு அவங்க தான். என்னோட மென்டார் அவங்க தான். நான் இன்னைக்கு ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஈச் அண்ட் எவ்ரிதிங்க்கும் அவங்க தான் ரோல் மாடல். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் செரீன் ப்ரோக் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இருக்கிற ஆளுங்கலாம் சொல்லுவேன். ஓகேங்களா? இதுதான். எஸ் சார். தேங்க் யூ சார். ஓகேம்மா. சார் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அக்கா அந்த ஜாப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னோட நம்பர். அவங்க தர்மபுரியில இருந்து கால் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் பிரசன்டேஷன் போன்ல கொடுத்துட்டு மேம் இடி மேம் சங்கீதா மேம் க்ளோசிங் எடுத்தாங்க. அவங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் அப்புறமா வந்து ஜாயின் பண்றேன். நானு ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சார். பார்த்துட்டு நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் சொன்னதுதான். இப்போ நீங்க அந்த நம்பர வந்து நீங்க உங்களோட அடுத்த பிளேஸ் மேல இருக்க ஆளுகிட்ட குடுங்க. ஓகே சார். அடுத்து மேல இருக்கிற ஆளுக்கு குடுத்து அவங்கள ட்ராக் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. இந்த பிசினஸ் வந்து மேடம் எங்க மேடம் குடுத்தாங்களாமே. நான் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் அவங்களோட அப்லைனர் இல்ல. நான் அவங்களோட லைஃப் லைனர். சூப்பரான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஆள் சொன்னா உடனே இந்த கான்செப்ட்ட யாராவது எடுத்து வருவாங்கன்னா, ரொம்ப ரேர். 100 பேர்ல ஒரு 4 பேர் 5 பேர் எடுத்துப்பாங்க டைரக்ட்டா. நீங்க சொல்லிட்டீங்க. நான் உங்கள பிலீவ் பண்றேன். எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் தெரியாதவங்க எப்படி பிலீவ் பண்ணுவாங்க மேடம்? ஃபேஸ் டு ஃபேஸ் சொந்தக்காரங்களே பண்ண மாட்டாங்க. அது பார்த்து பிலீவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பேசுற வார்த்தை தான். நீங்க குடுக்குற அந்த ட்ராக் தான். எப்பவுமே பிரசன்டேஷன் அவங்க உள்ள ஒரு ஐடில வந்தா கூட அடுத்தது உடனே 2 பேர விட்டு அவங்கள விஷ் பண்ண சொல்லுங்க. இல்ல ஐடி போடலையா 2 பேர விட்டு பேச சொல்லுங்க. 3வது ஒரு ஆளோட நியரஸ்ட் தர்மபுரின்னா நியரஸ்ட்ல யாராவது நமக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்கன்னு பாருங்க.
நானும் இந்த பிசினஸ் இங்க தான் பண்ணிருக்கேன் எப்படின்னு சொல்லுங்க. நான் என்னட்ட பேசும்போது நான் இங்க ஏதாவது டீம் இருக்கானா, எனக்கு தென்காசியில ஒரு ப்ராஸ்பெக்ட் பேசுறேன்னா, தென்காட்டுல சோழவந்தான்ல நம்ம பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு. நான் உடனே தென்காசியில எனக்கு ஒரு பெரிய டீம் இருக்கு அப்படின்னுவேன். இருக்கு. அவங்கள வச்சு உடனே பேசிட்டு சொல்லுவேன். இல்ல வேற யாரும் வேற யார் பர்சன் இருந்தாலும் அவங்கள வச்சு பேசிட்டு சொல்லுங்க. இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்களை ஃபாலோ மட்டும் பண்ணுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. வருவாங்க. அதாவது நம்பிக்கை வரணும், அவங்களுக்கு இது மேல நம்பிக்கை வரணும். இத நெகட்டிவ் சொன்னா உடனே எல்லாரும் எடுத்துப்பாங்க மேடம். இதுல இருக்க நம்ம டீம்ல இருக்க எல்லாருமே கூட நெகட்டிவ் சொன்னா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா பாசிட்டிவ் சொன்னா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இதுதான் மேடம். இதுல ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம். லாஸ்ட் 3.5 இயர்ஸ்க்கு முன்னாடி 3.5 monthsக்கு முன்னாடி எங்க சிஸ்டர்ல குழந்தை ஒண்ணு அக்ரி லேண்டாண்ட விளையாடின்னு இருந்தது. அவன் வந்து நீச்சல் 4 வயசு, நீச்சல் தெரியாது. இந்த 4 வயசு குழந்தை வந்து எட்ஜில் நின்று அந்த மீன் உள்ள இருக்க மீன் வந்து ஏர் பிரீத்திங் பண்றதை பார்த்துனே இருந்தது. நான் போய் எங்க சிஸ்டர்லா கிட்ட சொன்னேன், இந்த குழந்தை இந்த எட்ஜில் வந்து நிக்குது, நீ கேர் எடுக்கலாம், இந்த குழந்தைய விட்டுடுவேன். ஓகேங்களா? அந்த குழந்தை கேர் எடுக்கலாம் விட்டுருவேன். உடனே அதுக்கு வந்து சேஃப்டி அந்த இது போட்டுக்கோ, வலை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். கேட்கல, நான் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கல. லாஸ்ட் மண்டே அன்னைக்கு அவங்க தவற விட்டாங்க. குழந்தை அதே கிணத்துல விழுந்துடுது. அதே கிணத்துல விழுந்து இறந்தது. காரணம் என்னன்னா, ஒரு செப்பல் 2 செப்பலை தூக்கி தண்ணியில போட்டிருக்கு. அதுக்கு தண்ணிக்கு தரைக்கு வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில போய் படிக்கட்டு இறங்கி போய் தண்ணியில இறங்கி எடுக்க போயிருக்கு. லாஸ் த பேபி. அப்ப அழறாங்க. அப்ப நான் அவங்களால சொல்றேன், நான் சொன்னேன், என் பேச்சு கேட்கல. இன்னைக்கு வந்து லாஸ் பண்ணிட்டு நிக்கிற யாருக்கு லாஸ்? ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன், யாரும் அது சீரியஸா எடுத்துக்காதீங்க. இதுதான், அது யார் ஒருத்தர் பிலீவ் பண்றாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதுக்கு உண்டான ஆள் நம்ம கிட்ட இருக்காங்க. நமக்கு யாரும் தெரியாது. நம்ம கூட இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணி பெரிய லெவலுக்கு நம்ம கூட ஜெயிக்க போற ஆளும், நம்மள ஜெயிக்க வைக்கிற ஆளும் யாரும் தெரிஞ்சா நாம வந்து ஜெயிச்சிருவோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. எஸ் சார், thank you so much சார். சூப்பரா புரிஞ்சு சார். thank you சார். ஓகே சார், நான் ஜெயந்தி சிடி பேசுறேன். குட் மார்னிங் சார். ஓகே, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், யூஸ்வலா நான் ஒரு டவுட் எனக்கு. யூஸ்வலாவே வந்து நம்ம வேதசக்தி மேம் டீம் ஆகட்டும், நீங்க ஆகட்டும், பல்க் ஐடிஸ் தான் எடுக்கிறீங்க. நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே பல்கா எடுத்துதான் வந்து நிறைய ஸ்டேஜ் இப்ப ஏறி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க அவங்களுடைய ப்ராட்டப்லயே வந்ததுனால ஸ்டார்டிங்கே நீங்க பல்க் ஐடிஸ் பத்தி பேசுவீங்களா, இல்ல சிங்கிள் ஐடியில வரவேற்று அதுக்கப்புறம் பல்க் ஐடிக்கா மாத்துவீங்களா சார்? எஸ், சூப்பரான ஒரு கொஸ்டின். ஆக்சுவலா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல யாரும் பல்க் ஐடி எடுக்க வேண்டாம். எடுத்தாலும் அது ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. அதனால ஒரு ஒன் ஐடிஸ் இல்ல 3 ஐடிஸ் மட்டும் எடுங்க. 1 ஐடிஸ் 3 ஐடிஸ் எடுத்துட்டு அவங்கள வந்து இந்த மெம்பர்ஷிப் நீங்க 1 ஐடி 3 ஐடியில எடுத்துட்டு இதோடைய அடுத்த ஸ்டெப்பு, இதுல அடுத்த வந்து இதுல மல்டி லெவல் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. சப்போஸ் நீங்க இடியா இருந்தா சிடி கிட்ட உட்காரவீங்க, நீங்க டிஎல் இருந்தா இடி கிட்ட உட்காரவீங்க. இது அடுத்த ஸ்டெப் நாங்க இப்படிதான் கொண்டு போறோம். ஒரே ஒரு ஐடிக்கு எடுத்து மெம்பரா உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுல அடுத்து மல்டி லெவல் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க அவங்களுக்கு கிரியேட் பண்ணி தரோம். இதுல இப்படி உள்ள வந்தா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. வேற யாராவது நீங்க உள்ள வரதுக்கு முன்னாடி உங்க ஐடி கீழே உள்ள வந்துட்டாங்கன்னா நீங்க இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எங்கேயாவது ஒருத்தர் அவங்களுக்கு கீழே போய் நீங்க ஒர்க் பண்ண வேண்டியது வரும். அதனால ஸோ இப்போ இதுல உள்ள வந்தா இவ்வளவு இந்த அளவுக்கு இன்கம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நீங்க ஒரு 3 ஐடிஸ் இல்ல ஒரு 7 ஐடிஸ் எடுத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து இவ்வளவு லேக்ஸ்ல இவ்வளவு க்ரோஸ்ல ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் சுரேந்தர் 9 ஐடியில வந்து 9,054 5,40,000 rupees பர் வீக்குக்கு ஏர்ன் பண்றாரு. எல்லா ஐடியும் சீலிங். பரிவாய் மேடம் சீலிங் அடிக்கிறாங்க, வேசக்தி மேடம் சீலிங் அடிக்கிறாங்க. ஆவரேஜா 60,000 rupees பர் வீக்குக்கு வந்துன்னு இருக்கு. ஸோ அதனால ப்ராப்ளம் கிடையாது. அதனால வந்து ஒரு ஐடி போட்டு உள்ள வாங்கினா அவங்களுக்கு வெயிட் கொடுத்தீங்கன்னா இருக்கிறவங்க எப்போ ரேரா இருக்கவங்க கட்டிடுவாங்க. அது கூட யோசிச்சு கட்டுவாங்க. ரேரா இல்லாதவங்க அப்படின்னா ஒரு ஐடி எங்கேயாவது கடனை உடனே வாங்க உள்ள வந்து பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் விஷயம். ஒரு ஐடி கொண்டு வந்துட்டு அவங்கள வந்து அதுக்கப்புறம் மல்டிபிள் லெவலுக்கு தான் பார்த்துக்க. எடுத்த உடனே மல்டிபிள் லெவல் ஐடி பேச வேண்டாம். பேசலாம், தப்பு கிடையாது. அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 43 ஐடி காமிக்கலாம், 91 ஐடி காமிக்கலாம், 31 ஐடி காமிக்கலாம், 7 ஐடிஸ் கொண்டு வரலாம். முதல்ல ஒரு ஐடிக்கு வந்தாங்களா அவங்களுக்கு 3 ஐடியா மாத்துங்க, 3 ஐடிக்கு வராங்களா 7 ஐடியா மாத்துங்க. 7 ஐடி மாத்த பிறகு அதுக்குள்ள அவங்க 2-3 மீட்டிங் வருவாங்க. மீட்டிங் வந்தோடனே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்.
கிளாரிட்டி மீட்டிங்ல தான் உட்கார வைக்கணும். மீட்டிங்ல வந்து கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி கிடைச்சதுனாவே அவங்க லைனை பிடிச்சிருவாங்க. அவங்களே கேட்பாங்க. நீங்க கேட்க வேண்டியது கிடையாது. அவங்களே உங்களை கேட்பாங்க. இதுல இந்த அளவுக்கு நான் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே சார். சூப்பர் சார். நீங்க தாய்லாந்து அச்சீவ்மெண்ட்டுக்கு நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்க சார்? தாய்லாந்து அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. தாய்லாந்து அச்சீவ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு பர்சன்ட் சொல்லும் போது அவங்க கிட்டயே பிசினஸ் பத்தி சொல்லும் போது கம்பெனி ஒரு ஃப்ரீ ஆஃபர் பிசினஸ் பத்தி சொல்லிக்கினே இருக்கும்போது கடைசியா வந்து அவங்களுக்கு சொல்லணும். எடுத்தவொடனே தாய்லாந்து ஆஃபர்னு சொன்ன உடனே அவங்க வரமாட்டாங்க. இந்த பிசினஸ்ல இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த ஸ்டெப்ஸ்ல நீங்க தாய்லாந்து அச்சீவ் பண்றதுக்கு கம்பெனி நீங்க பாஸ்போர்ட்டும் உங்க பாக்கெட் மணி மட்டும் வச்சிருந்தா போதும். ட்ரெஸ் கம்பெனி 3 nights 4 days வந்து ஸ்டே பேக் பண்றதுக்கு தாய்லாந்துல ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கு பிளஸ் வந்து டிராவல் அங்க டூர்ஸ்ல சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு கம்பெனி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு 7 ஐடிஸ் போட்டு உங்களுக்கு கீழே ஒரு 4 பேரை கொடுத்தீங்கன்னா அந்த 4 பேர் 10 பேர் கொடுத்தாங்கன்னா 40 பேர் ஆகும். அந்த 40 பேர் ஒரு ஆள் டூப்ளிகேட் பண்ணா 80 பேர் ஆகும். அவ்வளவுதான்மா. அவங்கள டூப்ளிகேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அச்சீவர் ஆயிடுவீங்க. நீங்க அவங்க கிட்ட சொல்ல தேவை தாய்லாந்து அச்சீவ் பண்றதுக்கு. நான் பிசினஸ் எடுத்திருக்கேன். இந்த பிசினஸ் வந்து ஜெயிக்கிறதுக்காக இப்படி உள்ள வந்திருக்கேன். நீயும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்டு அதனால உங்ககிட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கொடுக்குறேன். வேற யாருன்னா கொடுத்துட்டு நான் ஜெயிக்கும் போது என்னை வந்து நீ கேள்வி கேட்கக்கூடாது. எனக்கு இந்த விஷயத்த சொல்லக்கூடாதான்னு கேட்கக்கூடாது. அப்படின்னும் போது அந்த டூப்ளிகேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை ரீச் பண்ணுவாங்க. என்னோட சைட்ல இருந்து 2 பேர் தாய்லாந்து டூரை வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. ரீச் ஆகிறாங்க. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சோ மச் சார். நான் வந்து உங்களை நிறைய தடவை பார்த்திருக்கேன். சைலண்டா தான் இருந்திருப்பீங்க. பிஓஎம்ல பார்ப்பேன். நிறைய வந்து ஈவெண்ட்ல பார்த்திருக்கேன். ஆனா உங்களுக்குள்ள இவ்ளோ ஒரு ஸ்டஃப் இருக்கு அப்படின்றது வந்து நான் இன்னைக்குதான் உங்களுடைய இதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே வந்து கிரேட் சார். ரொம்ப அழகா நிதானமா பொறுமையா வந்து நீங்க எல்லாருக்கும் சொன்னீங்க. சோ தேங்க்யூ சோ மச். உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மலர் மேமுக்கும் இதை ஏற்படுத்தி கொடுத்த அமுல்ராணி மேமுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். உண்மையிலேயே வந்து எல்லாருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு அப்படின்றதுல வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வந்து ஒரு ஷேரிங் கொடுக்கும் போதுதான் எங்களுக்கு தெரியுது ஒவ்வொருத்தரோட பத்தியும். இன்னைக்கு உங்களை வந்து உங்களுடைய நாலேஜ் உங்களுடைய பொறுமை எல்லாமே இன்னைக்கு வந்து நாங்க பார்த்தோம். ரியலி கிரேட் சார். தேங்க்யூ சோ மச். பர்வீன் மேம் டீமுக்காக நீங்க வந்து இவ்வளவு நேரம் பொறுமையா சொன்னதுக்கு வந்து என் டீம் சார்பா கூட நான் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூமா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மலர்வி மேம். தேங்க்யூ ஆல் சீரியஸ் இந்த டீம்ல இருக்க ஆல் சீரியஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். ஆதிகேஸ்வரன் சார். நான் நேரா உங்களை பார்த்திருக்கேன். நிறைய தடவை உங்களோட ஸ்பீச்சை கேட்டிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு கூப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம் எங்க டீம் சார்பா. ஸோ கேட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது இல்லாம வேதசக்தி மேடம் கூப்பிடுங்க மேடம் வருவாரு. நீங்க இப்போ பண்ணி கொடுக்க சொல்றேன். அதனால ஒன்றும் தப்பு இல்லைன்னு டக்குன்னு சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இன்னொரு டீமுக்கு போய் பண்றதுக்கு சில பேருக்கு இஷ்டம் இருக்காது. ஆனா அவங்க சொன்ன உடனேயே போட்டுக்கோங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களையும் நான் ஒரு தேங்க் பண்றேன். ஸோ உங்களையும் கூப்பிட்ட உடனே நீங்க வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சார். உங்களோட டிப்ஸ் எங்களுக்கு எல்லாருக்குமே தேவைப்பட்டிருக்கோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் உங்களோட டிப்ஸை ஃபாலோ பண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறீங்க. நியூ டிஸ்ட்ரிபியூட்டரா வந்த இன்னைக்கு எல்லாருக்குமே உங்களோட டிப்ஸ் பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார். ஆதிகேஸ்வரன் சார். எஸ் மேடம். எஸ் தேங்க்யூ சோ மச் ஆல். தேங்க்யூ சோ மச் மலர்வி மேடம். தேங்க்யூ சோ மச் டீம். சார் எனக்கு ஒரே ஒரு குட் மார்னிங் சார். எஸ் மேடம். நான் வந்து மயிலா மேடம் டீம்ல இருந்து அமுல்ராணி சார். ஒன்றும் இல்லை. இப்போ ஜெயின் மேம் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணிருந்தீங்க. பல்க் ஆஃப் ஐடி எடுக்கிறீங்களா அது எப்படி சார் கன்வெர்ட் ஆகுதுன்னு கேட்கும்போது சிங்கிள் ஐடி எடுத்துட்டு நாங்க வந்து லீடர்ஸோட மிகில் பண்ணுவோம்ட்டு. அதுதான் சார் எனக்கு ஒரு டவுட். லீடர்ஸோட ஜூம்ல கனெக்டிவிட்டி பண்ணுவீங்களா இல்ல லைவாவா இல்ல குரூப் ஜூம்ல கனெக்ட் பண்ணக்கூடாது. ஜூம்ல வந்து ஒன்லி விஷ் மட்டும் தான் பண்ணும். அவங்க புதுசா ஒரு ஐடி எடுத்திருக்காங்கன்னா உடனே அவங்கள வந்து நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட கொடுத்துட்டு அவங்கள வந்து விஷ் மட்டும் தான் பண்ணும். வாம் வெல்கம் டு ஆக்சஸ் இந்தியா ஃபேமிலி. உள்ள ஒரு ஐடி போட்டு வந்திருக்கீங்க. மேலும் மேலும் பல அளவுக்கு இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட்மா. விஷிங் ஆல் சக்சஸ். என்ன சப்போர்ட் வேணுமா எடுத்துங்க. அவங்களுக்கு நீங்க யாரு என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமா எடுத்துங்கன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஓகே தேங்க்யூமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கூட ரோட்ல போய்க்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னா எனக்கு யாரோ ஒருத்தர் என்ன தெரிஞ்சிருக்கும். இல்லை நான் வந்து அவங்களுக்கு வந்து பழக்கமானவங்களா இருப்பேனா இல்லைன்னு தெரியாது. ஒரு மறந்துட்டு கூட இருக்கலாம். ஆனா இருந்தாலும் நான் யாருன்னு நான்
அப்படி நீங்க யாருன்னு கேட்கவே மாட்டேன். நான் அந்த இடத்துல விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து யோசிப்பேன். அதே போல இதுல எப்படின்னா, நீங்க ஜஸ்ட் நீங்க உள்ள ஒரு ஐடி போட்டு உள்ள வராங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச 2 பேர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இவங்க உள்ள பிசினஸ்ல வந்திருக்காங்க, உங்களுக்கு விஷ் பண்ணும் அப்படின்னு சொன்னா உடனே அவங்க விஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த பேசலாம். அப்ப பேசினாதான் அதுல கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு 4 பேர் பேசணும், ஒரு 3 பேர் பேசணும், ஒரு 5 பேர் பேசணும். நாம ஒரு ஆள் மட்டும் அவங்கள ஒரு ஆளை ஃபாலோ பண்ணக்கூடாது. எஸ் சார், தேங்க்யூ ஓகேங்களா? சோ மச் சார். இங்கதான் சார் அவங்க வந்து கன்வெர்ட் பண்றது ஐடி கூட கொடுத்துடுறாங்க, லீடர்ஸோட மீட் பண்ண வைக்கலாம் அப்படின்னும் போதுதான் வந்து அதுதான் எனக்கு ஸ்ட்ரகிள் நீங்க அவங்க ஆகுது. கிட்ட சொல்லக்கூடாது, இவங்க கூட என் ஃப்ரெண்டு பேசுறாங்க பேசு அப்படின்லாம் சொல்லவே கூடாது. அவங்க கிட்ட நம்பரை கொடுத்துட்டு மட்டும்தான் பேசுன்னு சொல்லணும். அப்படி இல்ல பேசினாதான் சார், வந்து அது குரோம்பேட் கன்வர்ஷன் ஆகும். ஆபீஸ் ஃபோக்கஸ் பண்றதுக்கு சொல்ல சார். குரோம்பேட் ஆபீஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்க டிஸ்டன்ஸ கண்டியே வராம இருக்கிறாங்க சிலர். அதனால அவங்களோட என்னால லீடர்ஸோட மிங்கிள் பண்றதுதான் கஷ்டமாவே இருக்குது. அப்ப அந்த நியரஸ்ட் எங்க இருக்கு, உங்களுக்கு ஆபீஸ் நியரஸ்ட் இருக்கு, அந்த ஆபீஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஜூம்ல ஏதாவது வந்துன்னா அவங்களுக்கு வந்து கியூரியாசிட்டியை வந்து உருவாக்குங்க. இன்னைக்கு ஒரு பர்சன் வராங்க பாருங்க, இன்னைக்கு இவங்க இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு இந்த பிசினஸ் எடுத்து பெரிய லெவல்ல டெவலப் ஆயிருக்காங்க, இவங்க ஒரு ஆள் டெவலப் ஆகாம அவங்களுக்கே ஒரு 10 பேர் ஒரு 100 பேர் டெவலப் பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்த சொன்னீங்கன்னா இவன் நேரா பாத்தீங்கன்னா கூட பாருங்க, குரோம்பேட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நான் பேசுறேன். உங்களை யார் பார்த்தாலும் குரோம்பேட் ஆபீஸ்ல இந்த டீம்ல இல்ல, இந்த டீம்ல இருக்கவங்க எல்லாருமே ஏதாவது டவுட் இருந்தா கூட கேளுங்க, ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேங்க்யூ சோ மச் சார். நிறைய கிளாரிட்டி கொடுத்தீங்க. சூப்பரா எனர்ஜெட்டிக்கா இருந்தது இன்னைக்கு மார்னிங் வைப்ஸ். தேங்க்யூ சோ மச் ஆதிகேசவன் சார். ஸோ மேடம் மலர் மேம், உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சாரை இன்னைக்கு இன்வைட் பண்ணி கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஓகே மேம், நீங்க செஷன் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ லீடர்ஸ் இன்னைக்கு பர்த்டே விஷஸ் இருந்ததுனாக்கா நீங்க வந்து விஷஸ் சார் பண்ணிடலாம். ரிலீவ் ஆயிக்க சொல்லுங்கப்பா, அவங்களை தேங்க் பண்ணிட்டு ரிலீவ். சார் ஆதிகேசவன் சார், தேங்க்யூ சோ மச். நீங்க